திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடறிந்த முகமான ஒரு தலைவர். 53 ஆண்டுகளாக அவரே சொன்ன மாதிரி இந்த கட்சியில் பயணித்த ஒருவர். 89களுக்கு பிறகு நேரடி அரசியலுக்கு வந்த திரு எடப்பாடி அவர்கள் அவரை நீக்கிறார். பொதுச் செயலாளர் என்கிற உயர் பதவி பொறுப்பு கிடைத்ததால் அதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் இதை நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஒரு மிகப்பெரிய சிக்கலில் சரிவில் இருக்கிறது. இதிலிருந்து அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மீண்டும் வலிமை மிக்க இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியில் தான் அவங்க இருக்கிறாங்க. யாருமே கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் இல்லை. ஆனால் இவர்களை எல்லோரையுமே துரோகிகள்னு முத்திரை குத்தி அவர் அனுப்பிடுறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் துரோகி இல்லையா நான் சொல்கிறேன், துரோகி இல்லையா இல்லை, ஒட்டுமொத்தமாக இவர்கள் யாருமே துரோகிகள் இல்லை. துரோகம் என்பதற்கு ஒரு நோபல் பரிசு தந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பொருந்தும் என்று திரு செங்கோட்டையன் சொன்னது 100க்கு 1000% உண்மை.